முதல் குரல். இது உங்கள் குரல். வணக்கம். இன்றைய சூழலில் ஊடகங்களுடைய பொறுப்புணர்வு குறித்து நாம் பேச வேண்டியது இருக்கிறது. எந்த ஒரு செய்தி வெளியானாலும் அதனுடைய உண்மைத்தன்மை பற்றி அறிந்து கொள்ளாமல் அதை தங்களுடைய பரபரப்புக்காக செய்திகளாக்குவதை இன்றைக்கு ஊடகங்கள் வழக்கமாக வைத்திருக்கின்றன. நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பொது வாழ்விலிருந்து விலகப் போவதாக அனைத்து ஊடகங்களும் தலைப்புச் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தது. அவர் நேற்றைய தினம் அளித்த 4 பக்க ஆங்கில அறிக்கையில் எந்த ஒரு தகவலையும் அவர் தெரிவிக்கவில்லை. இன்றைக்கு அவரே அதை தமிழாக்கம் செய்து வெளியிட்டிருக்கிறார். இதை ஒரு ஊடக நிறுவனங்கள் ஒரு ஆங்கில அறிக்கை வருதுன்னா அதை நீங்கள் தமிழ்படுத்தி அதில் என்ன சொல்ல வந்திருக்கு அப்படிங்கிறது கூட புரிந்து கொள்ளாமல் அதை உங்களுடைய பரபரப்புக்காக டிஆர்பி ரேட்டிங்காக இப்படி சொல்லுவது என்பது தான் உங்களுடைய அறமா? சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்கு அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் என்னென்ன பணிகளை செய்தேன், ஒரு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், அதே போல் அமைச்சராக இருக்கும்போது நான் என்ன செய்திருக்கிறேன், கட்சிக்கு என்ன செய்திருக்கிறேன், அதே போல் தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய செயலாளராக இருந்தபோது திமுகவுக்காக ஆற்றிய பணிகள் என்ன, அதே போன்று ஜிஎஸ்டி கவுன்சில் உறுப்பினராக இருக்கும் பொழுது நான் ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்கும் அவர் முன்வைத்த கருத்துக்கள் என்ன, பணிகள் என்ன என்பதையெல்லாம் அவர் தெளிவாக சொல்லிவிட்டு நிறைவாக அவர் என்ன சொல்றாருன்னு அப்படின்னா, இந்த பரபரப்பு கூடாக ஒரு 10 ஆண்டு கால பயணத்தில் ஒரு இளைப்பாறுவதற்கு இப்போது நேரம் கிடைத்திருக்கிறது. நான் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படலை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நான் சில காலம் ஓய்வு எடுக்கணும். அதே போல் பல்வேறு அயல் நாடுகளிலிருந்து என்னை ஸ்பீச்சுக்கு, அதாவது செமினார், கான்ஃபரன்ஸ் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அழைத்திருந்தார்கள். அப்போது என்னுடைய அலுவல் பணியின் காரணமாக நான் போக முடியல. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஓய்வை பயன்படுத்தி நான் அது மாதிரி இடங்களுக்கெல்லாம் செய்யணும். அதே போல் ஹாலின் கூப்பர் என்கிற நிறுவனத்தோடு ஏற்கனவே ஒரு புத்தகம் எழுதுவதற்காக நான் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளேன். அந்த புத்தக பணிகளை முடிக்கணும். இந்த வேலையெல்லாம் செய்வதற்கு எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. இதெல்லாம் முடிச்சுட்டு நான் மீண்டு வருவேன் அப்படின்ட்டு தான் அவர் சொல்லியிருக்கிறார் தன்னோட அறிக்கையில். அப்போ இதை எதையும் மக்களுக்கு சொல்லாமல் வெறுமனை அவர் ஒதுங்குறாரு, அவர் பொது வாழ்வு விட்டு போயிட்டாரு, இப்படியெல்லாம் சொல்லுவது என்பது நீங்கள் உண்மையிலேயே ஊடகம் அப்படிங்கிறது அதற்கான அறத்தோடு நீங்கள் செயல்படுகிறீர்களா, இல்லை உங்களுடைய ஹிடன் அஜெண்டாவை நிறைவேற்ற நினைக்கிறீங்களா? பிடிஆர் போன்ற ஆள் திமுக விட்டு வெளியே போயிட்டா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய ஆசையை நீங்கள் இப்படி பரபரப்பு செய்திகளாக மாற்றுகிறீர்களா அப்படிங்கிறதெல்லாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. நிறைய தொலைக்காட்சி நிறுவனங்கள் நம்ம ஓப்பனாகவே சொல்லலாம், பாலிமர், புதிய தலைமுறை போன்றவர்கள்லாம் மிக மோசமாக தங்களுடைய விருப்பத்துக்கு செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு செய்தி என்பது ஒரு ஊடகம் தான் எந்த கருத்தையும் சொல்லக்கூடாது. இந்த செய்திகள், நியூஸ் அப்படிங்கிறது என்ன, 4 புறமும் என்ன வருதுன்றதை மக்களுக்கு தெரியப்படுத்துவது மட்டும்தான் செய்தி. அதில் உங்களுடைய கண்ணோட்டத்தை திணிப்பது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முறையற்ற செயல். அதே போல் பார்த்தீங்கன்னா, இப்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக அரசில் முதல்வர் சில அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாரு. அந்த அறிவிப்போட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத ஒரு ஊடகம் செக் பண்ணி நீங்கள் அவங்கள கேள்வி கேட்கணும். இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்ற முதல்வர் தான் பொறுப்பேற்று இப்போ 15 நாள் கிட்ட ஆக போகுது. இன்னைக்கு வரைக்கும் அவர் ஊடகங்களை சந்திக்கலை. நீங்கள் ஊடகங்களை அவர்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கல. ஆனால் எங்கிருந்தோ பெற்ற தகவலை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு விஜய் இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, நீங்களா ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும், அப்போது தான் 21 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் மது கொடுப்போம், 21 வயதுக்கு கீழே இருப்பவங்களுக்கு மது விற்பதில்லை அப்படிங்கிற அறிவிப்பை ஏதோ இவர் தான் முதல் முறையாக செஞ்ச மாதிரியும் நடைமுறைப்படுத்தின மாதிரியும் அவர் சொல்கிறாரு. நீங்களும் அதை செய்தியாக வெளியிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பழைய பேட்டிகளை பாருங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2023 இது மாதிரியான ஒரு அறிக்கை, ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு இது அமலுக்கு விட்டது. அப்போதைய மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இது குறித்து கொடுத்த பேட்டியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பழைய இதில் இருக்கும். ஆக அப்படி இருக்கிற சூழலில் ஏதோ இப்போ விஜய் தான் 21 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் மதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவது ஒரு சரியான செயல் இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா, ஒரு முதல்வர் கோட்டைக்கு போகும்போதோ வரும்போதோ இந்த மாதிரியெல்லாம் போகும்போது டிராஃபிக்கை நிறுத்த வேண்டாம் அப்படிங்கிற நடைமுறையை முன்பாக திமுகவினுடைய தலைவராக இருந்த தலைவர் கலைஞர் காலத்தில் இருந்துச்சு, தளபதி மு.க. ஸ்டாலின் காலத்தில் இருந்துச்சு. அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் மட்டும்தான் அந்த போக்குவரத்து இருபுறமும் தடை செய்யப்பட்டிருக்கவங்க போகையில். ஆனால் இப்போ முதல்வராக மு.க. ஸ்டாலின் இருந்த காலத்திலே அப்படி எந்த தடையும் இல்லை. ஆனால் இவர் என்னென்னமோ புதுசாக தான் போகப்போ யாரையும் நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ண சொல்லலை அப்படின்னு சொல்லி அதை ஒரு இதாக வெளியிடுறீங்க. ஆக இது உங்களுடைய முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது, உங்கள் துறை சார்ந்த உங்கள் அறிவையே சந்தேகத்துக்குள்ளாக்குது. அப்போ அதை ஊடகங்கள் இந்த இடத்துல கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான ஊடகங்களை மக்களும் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா உண்மையை உண்மையாக சொல்லாமல் இப்படி அடுத்தவர்களுக்கு ஏற்றாற்போல் சொல்லுகிற ஊடகங்களை மக்களும் புறக்கணிக்க வேண்டும்.
முதல் குரல். இது உங்கள் குரல்.